ஹாய் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இதுவும் வந்துட்டு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க. நேற்று பண்ணோம் இல்லையா, சாரியா நேற்று ஒரு ரெசிபி போட்டிருப்போம். அதே அதே மாதிரி இதுவும் வந்துட்டு ஒரு ப்ரெட் வச்சு தான், ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ரெசிபி. வாங்க வந்துட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ப்ரெட் இருக்கு இல்லையா, ஸோ ப்ரெட்டு வந்துட்டு என்ன பண்ணணுன்னா நல்லா இந்த மாதிரி வந்துட்டு நல்லா நொறுக்கி விட்டுக்குங்க. நீ எந்த ப்ரெட்டாக இருந்தாலும் ஓகே. நான் ரொம்ப சாஃப்டான ப்ரெட்டாக இருந்தாலும் ஓகே, இல்லை பீஸாக இருந்தாலும் ஓகே, இல்லை ஃப்ரெஷ் ப்ரெட் இந்த மாதிரி நிறையா இருக்குது. எந்த ப்ரெட் எடுத்துக்கிட்டாலும் ஓகே. நீங்கள் வந்துட்டு நல்லா இந்த மாதிரி உதுத்து விட்டுக்குங்க. உதுத்து விட்டுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் ரவை இருக்குது இல்லையா, நம்மளோட உப்புமா இல்லை நம்ம எந்த எந்த ரவை வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். கோதுமை ரவை இருக்குது இல்லையா, கோதுமை ரவை ஆட் பண்ணிக்கிட்டாலும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை நம்ம நார்மலாக ரோஸ்டட் ரவை இருக்குது இல்லையா, அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிட்டாலும் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்ம வீட்டிலே வந்துட்டு இந்த பச்சரிசிலாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி உடச்சி வச்சுட்டு அதை ரவையாக வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான ரவை தான் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். இன்கேஸ் உங்களுக்கு ஹோம்மேட் ரவை வந்துட்டு கிடைக்கலனிங்கன்னா கடையில் வாங்கிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, அரிசி மாவு கொஞ்சமாக அரிசி மாவு வந்துட்டு ஒரு 4 ப்ரெட் அப்படின்னா ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு அரிசி மாவு யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் 6 ப்ரெட்டுங்கிறதுனால ஒரு 3.5 வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு ரவை வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ரவை வந்துட்டு எதுக்கு ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம வந்துட்டு உருண்டை பிடிக்கும்போது ப்ரெட்டு வந்துட்டு உதிராமல் இருக்கிறதுக்காக தான் ரவை ஆட் பண்ணுறோம். அடுத்து வந்துட்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, வெங்காயம், பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் கொஞ்சம் சில்லி பவுடரு, வேறு ஏதாவது நீங்கள் இஞ்சிலாம் இருந்துச்சு அப்படின்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கூட நீங்கள் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா நசுக்கி போட்டுக்கலாம், நல்ல ஸ்மெல் வரும். ஆக்சுவலாக எங்ககிட்ட வந்துட்டு இல்லாதனால நாங்கள் வந்து ஆட் பண்ணல. நீங்கள் வந்துட்டு உங்கள் வீட்டில் ஜிஞ்சர் கார்லிக் இருந்துச்சு அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம். கூட கொஞ்சமாக வந்துட்டு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. கரம் மசாலா இல்லை அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நாங்கள் வந்துட்டு என்னென்ன ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, கொஞ்சம் ரைஸ் ஃப்ளார், கொஞ்சம் ரவை, அதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் கொஞ்சம் சில்லி பவுடர், லாஸ்ட்டாக வந்துட்டு கொஞ்சம் கரம் மசாலா ஆட் பண்ணி நல்லா சால்ட் வேணும், கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி வந்துட்டு ப்ரெட்டில் வந்துட்டு கொஞ்சம் உப்பு இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் லைட்டாக சால்ட் வந்து ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுருங்க. பிசைஞ்சு வச்சுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு ஒரு பால் மாதிரி உருட்டி எடுத்துகிட்டு அந்த பாலை வந்துட்டு நல்லா உள்ளங்கையில் வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு எந்த ஷேப் பிடிக்குதோ நீங்கள் அந்த ஷேப்பில் பண்ணிக்கலாம். ரவுண்ட் ஷேப்பில் வேணும்னா ரவுண்ட் ஷேப்பில் பண்ணிக்கலாம், இல்லை ஸ்கொயர் ஷேப்பில் வேணும்னா உங்களுக்கு எந்த ஷேப் வந்துட்டு பிடிக்குதோ நீங்கள் அந்த ஷேப்பில் பண்ணிக்கலாம். ஸோ கையில் வந்துட்டு ஒட்டாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் ஆயில் போட்டுக்கோங்க. நாங்கள் ஆயில் போடல. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் லைட்டாக இல்லை உங்கள் வீட்டில் நெய் இருந்துச்சுன்னா நெய் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ நாங்கள் வந்துட்டு இதை பிசைகிற டைமில் வந்துட்டு நல்லாவே ஆயில் வந்துட்டு ஹீட் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, ஸ்டவ்வில் வந்துட்டு நல்லா அந்த சைடில் வந்துட்டு ஆயில் பாயில் ஆகிக்கிட்டே இருந்துச்சு. இந்த பக்கம் வந்துட்டு நாங்கள் எல்லாமே வந்துட்டு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ கரெக்டாக இருந்துச்சு. நாங்கள் ரெடி பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே இது வந்துட்டு ஆயில் வந்துட்டு நல்லா பாயில் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ நம்ம என்னென்னா இப்போ உருட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த நம்மளோட ப்ரெட்டு வந்துட்டு உருட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதை நல்லா போட்டுட்டு டீப் ஃப்ரைலாம் இல்லை, ஓரளவுக்கு நல்லா கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் இருந்தாலே போதும். நீங்கள் நல்லா போட்ட உடனே ஒரு 2 செகண்ட் 3 செகண்டில் வந்து திருப்பிடுங்க, இல்லைன்னா ரொம்ப ஒரு மாதிரி கருகிரும். ஸோ நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். நல்ல ஒரு ஈவினிங் ஸ்நாக்குக்கு வந்து ரொம்ப ஒரு பொருத்தமான ரெசிபி இது. கிட்ஸுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும் பாருங்கள். பயங்கர கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குது. மேலே அந்த ரவையோட இதெல்லாம் நல்லா தெரியுது. இன்கேஸ் வந்துட்டு உங்களுக்கு ரவை வந்துட்டு பிடிக்கல அப்படின்னா வந்துட்டு நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு ரவைக்கு பதிலாக நீங்கள் கடலை மாவு யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்துட்டு நம்ம அந்த ப்ரெட்டை வந்துட்டு பைண்ட் பண்ணுறதுக்கு தானே யூஸ் பண்ணுறோம். ஸோ வந்துட்டு நீங்கள் ரவை வேண்டாம் அப்படின்னா நீங்கள் கடலை மாவு வச்சு மேக் பண்ணிக்கோங்க. அதுவுமே ஒரு நல்ல டேஸ்ட்டு தான் இருக்கும். ஸோ ரொம்ப எம்டியாக சாப்பிட பிடிக்காதவங்க வந்துட்டு இந்த மாதிரி வேறு ஏதாவது நீங்கள் கெச்சப் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட நீங்கள் வந்துட்டு சாஸ் ஆட் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும். தேங்க்யூ.